விஜய்க்கு பிரதமர் ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஐயோ அவரு ஐநா சபை ஜனாதிபதி கூட ஆகிட்டாரு. புரியுதுங்களா? ஒரு பாடல் ஒன்று வரும், எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று, இந்த பெண்ணுக்கிட்ட இல்லாத ஒன்றுனா எய்ட்ஸ்டா பாவி. அது இடம் மாறி அமர்ந்த முதலமைச்சர் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் அப்படி அமர்ந்தது பேசியதில்லை. அதில் தான் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்தாலுமே பிரச்சனை தான். ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு, அந்நியார் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. இல்ல கோவம் தான் பட்டு பாருங்க. இல்ல அந்நியார் மீது லைட்டா கோவப்பட்டு பாருங்க. அந்நியாரை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க எதை சொன்னாலும் ஆதாரம் கேட்பீங்க. ஆதாரம் எங்க? ஆதாரம் சம்பந்தப்பட்டவர் இடம் இல்லன்றாருங்க. எல்லாரும் பினாமியை வச்சு இல்ல பண்றீங்க. பேரவைத் தலைவரே திமுக சார்பா இருக்காருன்னு தாவேக்காவை நொடிக்கு நொடி காப்பாத்தி அவங்களை எக்ஸ்போஸ் ஆக விடாம முன்னாடி வந்து உட்காந்துக்கங்க. ஒரு பெரிய ஸ்கிரீன் வைங்க. ஸ்கிரீன்ல எல்லாம் சுருக்க முடியாதுங்க விஜய் சார். ஸ்கிரீன்ஷாட்ல தான் வைக்க முடியும். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார். சில நாட்களாகவே சிஎம் விஜய் பிஎம் கனவுல இருக்காரு அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. சட்டமன்றத்தில் சில எம்எல்ஏக்கள்லாம் அதை பேசுனாங்க. இன்றைய சிஎம் நாளைய பிஎம் அப்படிலாம் பேசுனாங்க. இப்போ இந்தியா டுடே சிஓட்டஸ் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு 3வது இடம், அதாவது இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் 1ஆம் இடம் பிரதமர் நரேந்திர மோடிக்கும், 2ஆம் இடம் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும், 3வது 9% விஜய் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த வியூக வகுப்பாளர், அப்புறமா வந்து இந்த போல் அப்சர்வர், போல் அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த இன்ஸ்டாவில் மெட்டாவில் வந்து தகவலை வந்து எடுத்து அது பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அல்காரிதம், இதெல்லாம் என்ன இல்லை திடீர்னு தமிழில் கேள்வி கேட்டால் இவர் எல்லாம் இங்கிலீஷில் பதில் சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் எப்படின்னா வந்து ஒரு வகையான மூளை செலவை செய்கிற யுக்திகள். தமிழ்நாட்டுக்கே இவர் முதலமைச்சர் ஆகி இன்னும் 100 நாளில் எதுவும் பெருசாக செய்யலை. ப்ராக்டிக்கலாக பேசினா பரந்தூர் விமான நிலைய ரத்து 3 சிலிண்ட்ரு, அதுலேயும் விமான நிலைய ரத்து முன்னாடி சொன்னது சந்தோஷம். 3 சிலிண்ட்ரு பொங்கலுக்கு தான் வரப்போகுது. தங்க மோதிரம் சொல்லிட்டாங்கல்ல, தங்க மோதிரம் கையில் இன்னும் எதுவும் வரல. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாடோட ஒரு பிரச்சனையை அடுக்கணும்னா கிட்டத்தட்ட என்னால் ஒரு 15 பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அதில் தாவேக்க அரசு எதுவும் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் நம்ம விவாதம் பண்ணோன்னா பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதமராக அவர் ஆவார், பிரதமருக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு இருக்குது, பிரபலம் இருக்குது, அவர் நல்லவர் வல்லவருன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து நிறைய மீம்ஸு, நிறைய கண்டென்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு, இதை வெறும்னே மீம்ஸு வட இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒரு பெண்மணி, வட இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒரு இளைஞர் பேசினா அதுக்கு ஒரு மூஞ்சி முகம் இருக்காது. அதனால் சி ஓட்டர் மாதிரி முன்னணி ஊடகத்துலலாம் வந்து அந்த செய்தி வர மாதிரி ஒரு சில வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் வந்து விஜய் தளபதி அப்படின்னு நிறைய ட்ரெண்ட் ஆகுது. வட இந்தியாவை சேர்ந்த ட்ரெண்ட் ஆக்கப்படுகிறது. ஆமாம், அது வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பாருங்க, நான் இது வந்து அண்ணாமலை பாராட்டி இவங்களெல்லாம் பேசுகிறேன், நம்மவங்க புதுசாக வந்திருக்காங்க, நம்ம தானே கைப்பிடிச்சி தூக்கணும். அப்போ நான் வந்து சொன்னேன், அண்ணாமலை வந்து தெரியாமல் வந்து பாம்புக்கு வந்து பால் வாக்க பார்க்குறாரு, அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வந்து அண்ணாமலை தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாம அண்ணாமலை மீது விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஒரு ஜோம்பி கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு வரோம், தெரிஞ்சோ தெரியாமல ஒரு ஜோம்பி கூட்டம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்து நிறைய இடத்துல அதை உருவாக்கணுன்ற வேலையை தான் தாவேக்க கட்சியில், குறிப்பாக இந்த ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டீமு, ரூட் மாஃபியான்னு சொல்லக்கூடிய அந்த டீம் வந்து அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க. அது அண்ணாமலையே சொல்கிறாரா? அண்ணாமலையே சொல்கிறாரு, அண்ணாமலையும் சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, கூகுளு, மெட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 நிறுவனங்கள் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வியாபார ஸ்தலம். இந்த வியாபார ஸ்தலம் இந்தியா வந்து அதிகமாக இல்லை. இந்த விமர்சனங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் அண்ணாமலை மீது வைக்கப்பட்டது. அண்ணாமலை மீது வைக்கப்பட்டது. அண்ணாமலைக்கும் அது தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும். புரியுங்களா? பாம்புக்கு ஏது காலுன்னு கேட்காதீங்க, அது பழமொழி. பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது.
வசூல் ராஜா படத்துலையா எதுலன்னு சொல்ல கமல் சார் கிரேசி மோகன் சார் ஸ்கிரிப்ட்லலாம் வரும் அந்த மாதிரி. அப்போ இதில் என்ன ரொம்ப கோடிட்டு கவனிக்க வேண்டியது, நான் ஊர் ஊராக போய் உழைக்க இவங்க தயாரா இல்லை. ஃபோனில் இந்த தம்பி கூட பாருங்க, இப்போ உட்காந்து ஃபோன் பார்த்துன்னு இருக்கிறாரு, பேட்டி பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே அப்படி தான் ஆயிட்டாங்க. அதனால இளைஞர்கள் கிட்ட விஜயோட ஃபேஸ் போதும்ல, அவருடைய முகம் போதும்ல. முகம் போதும், சிரிப்பு போதும், மீசை போதும், உங்க கண்ணு போதும், இப்படியே ஏமாத்திக்கினே அது போதும் இது போதும் அப்படின்னு மக்களுக்கு எதுவுமே பத்துறது இல்ல. இல்ல மக்களோட ஒருத்தர் வாழ்வாதாரத்துல வந்து இந்த அளவுக்கு மக்களை கவர்ந்திருக்காருன்னா அவர்கிட்ட எதுவும் இல்லாமையா இருக்கும். அங்க எதுனா இருந்துன்னு போட்டோங்க அவர்கிட்ட. புரியுதுங்களா? ஒரு பாடல் ஒண்ணு வரும், எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று. டேய், எந்த பெண்ணுக்கிட்டும் இல்லாத ஒண்ணுன்னா எய்ட்ஸ்டா பாவி அது. எய்ட்ஸ் தான்டா யாருக்கிட்டயுமே இருக்காது அப்படின்னு பேசியிருப்பாரு பொதுக்கூட்டத்துல. எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ம். ஏதாவதுங்க ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணுலாம் அது நம்ம எதிர்பார்க்கறது என்ன முதலமைச்சர்கிட்ட? மனிதாபிமானம், தலைமை பண்பு, பேச்சாற்றல், செயலாற்றல், கம்பீரம், தோரணை, அரசியல் ஆளுமை, அரசியல் புரிதல், இளைஞர்கள் நலன், மக்கள் நலன், இப்படி போகுது. நான் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் முகம் பிடிக்குது, அவர் கண்ணு அழகாக இருக்குது, அவர் பார்த்தா அழகாக இருக்கிறாரு, இப்படி கோட்டு போட்டால் அழகாக இருக்காருன்னா நான் என்ன பண்ண முடியும்? சார் அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குது. ரிசல்ட் அதானே சொல்லுது. மக்களுக்கு அதாவது இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்தீங்கன்னா தப்பான விஷயம் கூட எடுத்து நோண்டி பார்க்கறது பிடிக்கும். அதனால அதை ஏற்றுக்க முடியுமா? நியாயப்படுத்த முடியுமா? ஆன்மீக பாடல்களை விட ஆபாச பாடல்கள் இல்ல பிடிக்கும். அதனால அதை விஜய்க்கு ஏற்றுக்க முடியுமா? விஜய்க்கு பிரதமர் ஆசை இருக்கக்கூடாதுன்றீங்களா? ஐயோ! அவரு ஐநா சபை ஜனாதிபதி கூட ஆயிக்கிட்டோம். எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. பட் இந்த வேலை இருக்கு இல்லைங்களா? இதற்கு மூளை செலவை செய்யற வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு நெறைய பேர ஹயர் பண்ணி, இந்த மாதிரி வந்து போட்டு மக்கள் விரும்புறாங்க. மக்கள் மக்கள் விரும்புறாங்களோ இல்லையோ, அவங்க அதுதான் ஓட்டு போட வராங்க. அதாவது இது ஏதோ ஒரு படத்துல சொல்லுங்களேன், "ஐயய்யோ! நான் வாங்கிட்டேன். இன்னும் நீங்க வாங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அது தேவையே இருக்காது அந்த பொருளு. மேல் வீட்ல வாங்கிட்டாங்க, மேல் கீழ் வீட்ல வாங்கிட்டேன், கீழ் வாங்கிட்டாங்க, வாங்கிட்டீங்க. நீங்க பக்கத்து வீட்ல வாங்கலையா? வாங்கிட்டாங்க. பக்கத்துல வீட்ல வாங்கிட்டாங்க, எதிர் வீட்ல நீங்க வாங்கலையா? அப்படின்னும்போது, ஓ! எல்லாரும் வாங்கிட்டாங்க. எதுக்குடா வாங்குனீங்க? ஏன்டா வாங்குனீங்க? அதுல எதனா தேவை இருக்கா? தெரியாது. அது விளம்பரம். மூளை செலவை செய்து ஒரு விளம்பரத்துல ஒண்ணு. அதேதான். அது மாரி பாருங்க, எல்லாரும் இடம் வாங்குறாங்க. நீங்களும் இடம் வாங்குங்க. பார்த்தா ஏரிக்கு பக்கத்துல அது வந்து மேய்க்கால் புறம்போக்கா இருக்கும். இல்ல டபுள் டாக் ட்ரிபிள் டாக்குமெண்ட்டேஷன். யாரோ வாங்கி யார் தலையிலயோ கட்டி விட்டு போயிடுறது. அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை, கிமிக்ஸு. அது மாரி இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு இவருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதே 39 சீட்டு. 39ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போதா? பிஜேபி என்ன நினைக்குதுன்னு தெரியல. இல்ல எம்பி சீட் ஆனா கூட 60 சீட்டு வரலும் போகலாம். 60 சீட்ட வச்சுட்டு கிட்டத்தட்ட ப்ரொஜெக்ஷன் 800 சீட்டுக்கு போகுதுன்றாங்க. 60 எங்க இருக்குது? 800 எங்க இருக்குது? தாவேகாக்கு இப்படி அதாவது எதுவும் பேச முடியாத மாரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த மக்கள் ஓட்டு சரி, போட்டதுனால, இப்ப கடந்த காலங்கள்ல என்ன சொன்னாலும் நம்புவாங்க நம்மள. அதாவது கடந்த காலங்கள்ல கணிக்கப்பட்டது எல்லாமே வந்து தவறாய் போய்விட்டது. தவறாயிடுச்சு. ஆமா. இப்ப தாவேக்கா சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. அது ஏன் இப்படி இது ஏன் அப்படி அதாவது ஆகக்கூடாது? எப்படின்னா, இவ்ளோண்டு நடந்ததுன்னா, அது இவ்ளோ நடந்தா மாரி மிகைப்படுத்தி பேசுறது இருக்கு பாருங்க. 108 சீட்டு ஜெயிச்சது. ஆனா 180 சீட்டு ஜெயிச்சா மாரி ஒரு பில்டப் குடுத்து, தமிழ்நாட்டுல புத்திசாலின்னு பேசுவோம். அங்கேயே நெறைய ஓட்டு போட்டாங்க. அப்ப நீங்கலாம் கேட்கவா வேணாம்? பீகார், உத்தரப்பிரதேஷ். நீங்களும் கண்ண மூடி விசிலுக்கு போடுங்கன்ற மாரி ஒரு பிரச்சாரம் கட்டமைக்கப்படுது. இதுக்கு வந்து நெறைய இல்ல இப்ப தென் மாநிலங்கள்ல அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ம். காங்கிரஸ் கூட இருக்காங்க. ஆமா. அப்ப பார்த்தோம். அப்ப பயங்கரமான செல்வாக்கு. அந்த செல்வாக்க பயன்படுத்தி மேகதாது அணைய நிறுத்திட்டாரு. அந்த செல்வாக்க பயன்படுத்தி கர்நாடகத்துல 3 தமிழர்கள் சுட்டும்போது, அந்த புல்லட் வரும்போது போய் புடிச்சிட்டாரு. படத்துலலாம் காட்டுற மாரி. அந்த செல்வாக்க பயன்படுத்தி காவேரியில தண்ணி வந்துருச்சு. அந்த செல்வாக்க பயன்படுத்தி முல்லை பெரியாறு தமிழ்நாடுக்கு இருந்த பிரச்சனை முடிவாயிருச்சு. அந்த பிரச்சனைய பயன்படுத்தி திருப்பதிக்கு வந்து நம்ம நெறைய டிக்கெட் வேணும்னு கேட்டிருந்தோம். ரொம்ப நாளா மெட்ராஸ்ல இருந்து நெறைய பேர் போறாங்க. பல பிரஸ் வருஷமா இருந்த பிரச்சனை. அவரு இல்லங்க, மேல அவரு பழிய போட்டா என்ன ஆளுமை சார்? தான் யாரும் இல்லன்னு மறுக்கல. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப அதனால தென் மாநிலங்கள்ல இருக்கிற பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை அப்பயே அதாவது என்னைக்கு ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு பதவியேத்தாரோ, அன்னைக்கே தமிழ்நாடு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பாண்டிச்சேரிக்கு மணக்குள விநாயகர் சொல்லிட்டு சாமி பேரை சொல்லிட்டு போயிட்டு வந்தாருங்களா, அப்பவே வந்து பாண்டிச்சேரி பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 4 மாநில பிரச்சனை முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்து அநேகமா ஒரிசாக்கு போறாரு. ஒரிசால கொஞ்சம் வேலை வாய்ப்பு பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது. அத அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் வெஸ்ட் பெங்கால் வரலும் போறாரு. இந்த சைடு வந்து கர்நாடகா வரலும் போயாச்சுங்களா, அடுத்து மகாராஷ்டிரா. ஏன்னா மகாராஷ்டிரால அரசியலே தெரியாது அவங்களுக்கு. அங்கேயும் போனாருன்னா இந்த ஜோன முடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் இல்ல இந்தியாவுல எல்லா ஜோனும் முடிச்ச ராகுல் காந்தி என்ன ஆகுறது அப்புறம்? ராகுல் காந்தி உட்காந்துட்டு என்ன ஆகுறதுன்னா, ராகுல் காந்தி எங்கே இருக்கிறாரோ அங்கேயே இருப்பாரு. ம். இப்போ இப்படி ஒரு யோசனை ராகுல் காந்திக்கு விஜய் வந்துச்சா? பக்கத்திலே இருக்காரு.
இப்படி ஒரு யோசனை ராகுல் காந்திக்கு வந்துச்சுதா? அதாவது எதனா ஒரு சர்வேலியாச்சு ஒரு ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? பாதி சர்வே உண்மைனா, பாதி சர்வே பொய். இதை நான் பகிரங்கமா சொல்வேன். பணத்தை பெற்றுக்கொண்டு, பணத்தை குடுத்து, பணத்தை வாங்கி கொண்டு, இப்படி போடுங்க சர்வே, அப்படி போடுங்க சர்வேன்னு நெறைய சர்வே, நெறைய தேர்தல் நேரத்தில பாருங்களேன், சர்வே கம்பெனி நெறைய வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இருக்கிறாங்களா இல்லையான்னே தெரியாது. பேரே தெரியாத கம்பெனி எல்லாம் சர்வே சர்வே எடுத்தோம். நாங்க இவ்வளோ பேர பார்த்தோம், அவ்வளோ பேர பார்த்தோம்ன்னு வருவாங்க. அந்த மாரி ஒரு 4 பேர கூப்பிட்டுனா, காசனா குடுத்து, ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்ன்னு எதனா சர்வே வந்துச்சா? ஏன்னா ராகுல் காந்திக்கு இந்த வேலை தெரியாது. இது எப்படின்னா வந்துட்டு, ஏதாவது போகும்போது ஏதாவது ஒரு ஒரு பில்டிங்க கட்டி, இந்த பில்டிங் இவரு தான் கட்டினாரு. இவருக்கு நீங்க வேலை குடுத்தீங்கன்னா நல்லா கட்டுவார். பார்த்தா அந்த பில்டிங்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த மாரியெல்லாம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அதே மாரி வேலை தான் இது. இது என்னன்னா, இப்ப இன்னைக்கு தேதியில இவரு நின்னாருன்னா இவரு. இப்ப கெஜ்ரிவால் எல்லாம் வந்து கெஜ்ரிவால் 1% வாங்கியிருக்காரு கெஜ்ரிவால். அதுதான். ஏன்னா கெஜ்ரிவால் வந்து அதாவது இது வந்து பிளான்டு அல்காரிதமு. இதுல வந்து நெறைய தவறுகள் இருக்கிற மாரி எனக்கு தோணுது. புரியுதுங்களா? இது வந்து யார் பண்றா? எதுக்கு பண்றான்றது நாட்டு மக்களுக்கு போக போக தெரியும். சட்டமன்ற நிகழ்வுலாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நேற்று ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்துச்சு. முதலமைச்சர் அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்து வந்து செங்கோட்டையன் பக்கத்துல அமர்ந்து ஆலோசனைகள்லாம் செய்துட்டு இருந்தாரு. இடம் மாறி அமர்ந்த முதலமைச்சர், இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் அப்படி அமர்ந்தது பேசியதில்லை அப்படின்றதெல்லாம் நேத்து ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி பார்க்குறீங்க? அதுல தான் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. நெறைய பத்திரிகையோட தரம் என்பது சூப்பரா போகுது. அதாவது நேத்து வந்து சப்ஜெக்ட் பேசினதுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் சப்ஜெக்ட் பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேரவைத் தலைவரே டெய்லி 6 மணி மட்டும் போது. ஒண்ணும் ஆக்கப்பூர்வமா எதுவுமே பேசுறதில்ல. பூரா சண்டை நடக்குது. ஒருத்தர் மாரி ஒருத்தர் துதி பாடுறது, ஒருத்தர் திட்டிக்கிறது. மக்கள் பிரச்சனைய அதிகமா பேசாம 2 மணி வரலும் பார்க்கும்போதே வந்து 2 மானிய கோரிக்கை தான் வருது. நீங்க 6 மானிய கோரிக்கை வைக்கிறீங்க. அப்ப மக்கள் வந்து ஓட்டு போட்டு அனுப்பிச்சது, அவங்க பிரச்சனைய பேசணும். எல்லாம் லைவ்ல பார்க்குறாங்க. ஆனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்தாலுமே பிரச்சனை தான். அவர் எழுந்து எதனா ஒண்ணு சொன்னாலுமே, ஏதாவது தகராறு தம்பி ஆகுது. ஆதவ அர்ஜுனா எழுந்தாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அந்நியார் மீது எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை. இல்ல கோவம் தான் பட்டு கேப்டனே பாருங்களேன். இல்ல. அந்நியார் மீது லைட்டா கோவப்பட்டு பாருங்க. அந்நியார பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. லேடி கேப்டனா மாறுனாங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்குது. இல்ல கேப்டனே ட்ரிகர் பண்ணி பார்த்தவங்க இவங்க சட்டமன்றத்துல. அது அவங்க பார்த்துக்குருவாங்க. கேப்டன ட்ரிகர் பண்ணவங்க, கேப்டன் கூட சேர்ந்தவங்க, கேப்டன் இடத்த அது அவங்கள ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு அதாவதுங்க, ஐயா ஆதவர்ஜுனா வந்து ஒரிஜினல் கிடையாது. புரியுதா? ஒரிஜினல் கிடையாதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, திமுகல கொஞ்சம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில, இப்போ விசிகால, டிவிக்கேல. டிவிகேல, இப்போ தாவேகால இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துல. மாறி மாறி வந்து 3வது ஒரு கட்சி வந்திருக்கிறாரு. அதனால இவர் வந்து மத்த கட்சிகளை சொல்லுவது அப்படின்றதுலாம் வந்து அது ஏற்புடையதா இருக்கு எனக்கு தெரியல. அவரு திமுகவுல நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு தானே சொல்றாரு. வியாபாரம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. வேலை செஞ்சீங்களா? 800 கோடி 900 கோடி வேலை செஞ்சா குடுப்பாங்களா? நீங்க கூட தான் நெறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கீங்க. நான் வேலை செஞ்சிருக்கேன். நமக்கெல்லாம் நான் 800, 900 கோடி குடுத்தாங்களா? வியாபார ரீதியாக வரும்போது தான் அவ்வளவு பணம் பரிவர்த்தனையா செய்யப்படும். எதற்காக குடுத்தீங்க? ஏன் குடுத்தீங்கன்னு அது ஒரு தனியா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தான் பேசணும் போல இருக்கு. அதாவது பண்றதெல்லாம் பண்ணிட்டு, கூடலாம் இருந்து சுத்திட்டு இவரு ஒரு காலத்துல உதயோட சேர்ந்து சுத்துனவர் தானே? சபரீசன் அவரோட சேர்ந்து சுத்துனவர் தானே? பழக்கம் தானே இவருக்கு? முன்னாள் முதலமைச்சரோட சைக்கிள் ஓட்டினாரு. எதுக்கு? ஏன் சைக்கிள் ஓட்டுனீங்க முன்னாள் முதலமைச்சரோட? திமுகவை அப்போ நம்பினேன். நான் திமுக சொல்றேன் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நான் இப்பதானே சொல்றேன் தெரியுது. உங்களுக்கு பணம் நெறைய இருந்தது. பணம் நெறைய இருந்ததுனால ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் உங்கள ஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. எல்லா பணக்காரங்ககிட்டயும் பழகிட்டு, இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு அதிகாரம் வந்தோனே, மத்த பணக்காரங்களெல்லாம் குறை சொல்லின்னு, கோள் சொல்லின்னு வரீங்க. இது அதிகார சண்டை. கொழாடி சண்டை வேற ஒண்ணும் கிடையாது. யாரு பெரிய பணக்காரர் ஆவுது? யார் இன்னும் நெறைய கோடிகள் சம்பாரிக்குது? யாருகிட்ட அதிகாரம் இருக்கு? யாருகிட்ட ஆட்சிக்கு நடக்கிற சண்டம். இதுல வந்து மக்கள் பிரச்சனைய பேசுவதோ, மக்களுக்கு தேவையான சிந்தனைகளோ சட்டமன்றத்துல இவரு பேசுறது கிடையாது. இவரு எதனா ஒரு விஷயம் மக்கள் சார்ந்து ஒரு நுணுக்கமா ஒரு விஷயத்த பேசியிருப்பாரா? மக்கள் சொன்ன குற்றச்சாட்டுல நான் வைக்கிறேன். நேத்து கூட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க பத்தி பேசினாரு. அவங்க மனைவி குற்றம் சாட்டுனாங்க. சரி. அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி குற்றம் சாட்டுனாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை பத்தி பேசும்போதே ஏன் வந்து சேகர் பாபு அண்ணா எழுதுகிறாரு அப்படின்னு ஒரு ஒரு இக்கு வச்சு பேசுறாரு. இல்ல இக்கு வச்சு பேசுங்க. தப்பு கிடையாது. அது கொலை நடந்தது, கொலை செய்யப்பட்டவர் அந்த பிரச்சனைன்றது இருக்கு. ஐயா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில நெறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினது தான் நானுமே. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல இவரு அப்பவும் எதுவும் பெருசா பேசல. அண்ணன் திருமாவளவன் போய் பார்த்தார். சந்தேகம் இருக்குன்னு அவரு எழுப்புனார். கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு சிலர் சொன்னாங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் எனக்கு திமுகல ஒரு சிலர் மீது சந்தேகம் இருக்குதுன்னே பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது
அந்த பக்கம் பெரம்பூர் சைடெல்லாம் போகும்போது திருவிக்கா நகரில் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஒரு சிலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதிமுக ஆட்சி வந்தால் விசாரிப்போன்னு சொல்லி பேசினாங்க. இவ்வளோ பேர் பேசும்போது இவர் அன்னைக்கு அமைதியாக தான் இருந்தார். இவர் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு இந்த நீலம் அமைப்பு டைரக்டர் பா பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் வந்து வெளிப்படையாவே சப்போர்ட்டா நீதி நின்னு கேட்டு பேசினார். நீதி கேட்டு பேரணி போனாரு. போனாரு. அதே மாதிரி நடிகர் வந்து நிறைய பேர் வந்துட்டு அவருக்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வழக்கறிஞர்கள் அவரால பயன்பெற்ற வழக்கறிஞர்கள்லாம் அவருக்காக பேசினாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல ஐயா ஆதவர்ஜுனா என்ன பண்ணார்? நீதி கேட்டோ, இல்ல ஆம்ஸ்ட்ராங் அவங்க குடும்பத்துக்காக என்ன பேசினார்? இவர் பேசுறது எல்லாமே நேரத்துக்கு ஏத்த மாதிரி சுயநலத்துக்காக பேசுறாரு. அப்ப அமைதியா இருந்தவர். ஆனா இப்ப பேசுறாரு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்ப கட்ட காலத்துல நிறைய தப்புகள் நடக்கும்போது அமைதியா இருந்தார். இப்ப திமுக ஆட்சி போயிடுச்சுன்னு பேசுறாரு. இதே திமுக ஆட்சியில இருந்திருந்தா இவர் பேச மாட்டார். இவர் வந்து அவரோட இருமாப்பை காட்டிக்கிறதுக்காகவும் அவரோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காகவும் இல்ல நான் நீங்க தான் நம்பர் 2 தாவேக்கால பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அதிகாரம் அதுதானே சார் செய்யும். எதுக்கு அந்த அல்ப அரசியல் செய்யறது நீங்க வந்துட்டு இப்போ ஆனந்த் அவர்கள் வந்து கீழ இருந்து 28 வருஷம் வந்து அந்த கட்சியில பயணம் பண்ணிட்டு வர்றாரு. இன்னொரு எம்எல்ஏ சொல்றாரு, பேரவைத் தலைவரே 24 வருஷமா அண்ணன் கூட இருந்துக்கிறேன், அதனால எனக்கு பேசுறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒரு எம்எல்ஏ. சிரிப்பா இருக்குது, இப்படியெல்லாம் நேரம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. பட் ஆனா அடிப்படையில தாவேக்க கட்சியில தொண்டர்களாவோ ரசிகர்களாவோ இருந்தவங்க அவங்க ஒரிஜினல் விஜய் சாரோட அந்த கட்சியில இருந்து வரவங்க. இவரு 2 3 கட்சி மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த பண வசதினாலும் அவங்க மாமனார் ரொம்ப நல்லவர், லம்பா கொடுத்தாரு காசு. அதனால அவர் வந்து மற்றவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு வரல, அவர் வந்தார். இல்லைன்னா அவர் எப்படி கஷ்டப்பட்டு பணக்காரர் ஆனார்? ஏதோ புஸ்தகம் போட்டு வெளியிட்டா எனக்கு இந்த இன்ஸ்டாலாம் பார்த்தா அவ்வளோ புரியாது. நான் புஸ்தகம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். புஸ்தகம் போட்டார்னா நான் எப்படி பணக்காரன் ஆனேன் அப்படின்னு புஸ்தகம் மாதிரி போட்டார். அதை படித்து நாங்களும் அறிவு வளர்த்துக்குவோம். இப்போ வயசாகி போச்சு, அதுக்கு வந்து அது அனுமதிக்காது அப்படி பணக்காரர் ஆகிறதுக்கு. புரியுதுங்களா? அதனால எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது சட்டமன்றத்தில்? மாமனார் அரசியல் நடக்குது. இது ரொம்ப தேவையா தமிழ்நாட்டுக்கு? யார் மாமனார், யாரு மருமகனுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க? ஸ்கொயர் மாப்பிள்ள லாட்ரி மருமகன். என்னது இது? எதுக்கு? நான் இப்போ சொல்றேன், பூரா மாமனாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கும் மாமனார் இருக்காரு, எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டார். அவர் பாட்டுன்னு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதனால் இந்த மாமனாருங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு இந்த மரும்புள்ளைங்களெல்லாம் மரும்புள்ள உன்னால் கெட்ட பேர் உனக்கு இதுவும் கொடுத்துன்றது எல்லா மரும்புள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறது பொருந்தும். நீங்கள்லாம் வந்து அரசியல் வாரிசுகளோ அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணுறதுனால தமிழ்நாடு சட்டமன்றமே குட்டிச்சவராக போகுது. ஆபாசமாக இல்லை? அது என்ன? அது ஒரு கல்யாணம் பண்ணவொன்னு செட்டில் ஆகுறது என்ன விதமான வாழ்க்கை இது? அதுதான் இப்போ நான் ஏன் இதை பேசுறேன்னா, சட்டமன்றத்துல வர்றதுனால தான் நான் இதை பேசுறேன். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை தொடங்கினது நிர்மல்குமார் தானே? நான் சரிங்க, ஜி ஸ்கொயர் அந்த நிர்வாகத்தோட அந்த அமைப்பாளர் என்ன சொல்றாரு, பேட்டி கொடுக்குறாரு. யார் பேட்டி கொடுக்குறா? ஜி ஸ்கொயர்னுடைய சிஇஓ ராமஜெயம் rejected allegations that the company's rapid growth after 21 was linked to the DMK government or its first family, attributing to the expansion to the change in business model after COVID. அதாவது இவர் பேட்டி கொடுக்குறாரு. இது இவர் இங்கிலீஷ் பேப்பரில் போடுறாங்க, ரைட்டா? இங்கிலீஷ் பேப்பரில் எதுக்கு இந்த பேட்டியை போடணும்? என்னன்னு சொல்கிறாருன்னா, அவர் கொரோனா காலத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு பணம் இருந்திருக்கும், அதை பார்க் பண்ணுறதுக்கா இல்லை வேலை வாங்கிறதுக்கோ இல்லை கடனை வாங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி B2C மாடல், அதாவது ஒரு பிஸ்னஸ் டு கஸ்டமர், அந்த மாதிரி, அதாவது B2Bன்னு வாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலில் வந்துட்டு நிறைய பேர் வந்து சின்ன ஆளுங்கள்லாம் வந்து இடத்த வாங்கியிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட சைடில் சொல்கிறாங்க. எங்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் இதுதான் இப்போ முக்கியமா? அதே மாதிரி we started off as a private land aggregator and have facilitated close to 5,000 acres of land deals between 2011 and 21. We don't have assets either in பரந்தூர் or பன்னூர். இதுதான் ரொம்ப முக்கியம். ராமஜெயம் சிஇஓ ஜி ஸ்கொயர் குரூப். பன்னூர்லையோ பரந்தூர்லையோ ஜி ஸ்கொயருக்கு இடம் இல்லை, வந்து பாருங்க. நாங்கள் வந்து அங்கே இடம் வாங்கலை, நாங்கள் வந்து 5000 ஏக்கர் கிட்ட வாங்கி விற்றுருக்கோம். இடத்த வாங்கி அதை டெவலப் பண்ணி விற்கிறது எங்கள் வேலை. 2011 2021 வரலாம் நாங்கள் இந்த வியாபாரத்தில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பன்னூரில் பரந்தூரில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? சரி, ஜி ஸ்கொயர் மோசமான கம்பெனி இல்லையா? ஜி ஸ்கொயர் கம்பெனியை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு பார்த்தீங்க, எதுக்கு பேசுனீங்க, ஏன் பேசணும்? முதலமைச்சர் பார்த்தாரா? முதலமைச்சரோட அதாவது தாவேக்கால ஒரு சிலர் இவரே சொல்லியிருக்கிறாரு,
இந்த ஆட்சி வந்திருக்கு, இந்த ஆட்சி வேக வேகமாக பண்ணுறாங்க, நல்லா எடுத்துகிட்டு போவாங்க, நாங்கள் நம்புகிறோம், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், தாவேக ஆட்சியில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்களையும் அந்த முக்கிய புள்ளிகளை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு இப்போ இப்போ இந்த இந்த நிறுவனம் பேர் சொல்லி இப்போ நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, ரைட்டு, அரசியல் பண்ணிக்கோங்க. சட்டமன்றத்தில் பொழுதுக்கும் இதுவே வா. நான் வந்து ஜி ஸ்கொயரை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது, ஜி ஸ்கொயரோட நீங்கள் நட்பு பாராட்டுங்க, அது சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நேரத்தை எதுக்கு வீணடிக்கிறீங்க? இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. தோனி விளம்பரம் நடிச்சாரா இல்லையா இந்த கம்பெனிக்கு? எம்எஸ் தோனி அவங்க விளம்பரம் பண்ணி அதை எப்படி எப்படி விற்க முடியுமோ விற்கிறாங்க. எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது, பாஷியம் இருக்குது, காசா கிராண்டே இருக்குது, அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி பிரபலப்படுத்தி அரசியல்வாதிகளோட அவங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அரசியல்வாதிகளை பார்ப்பாங்க, பண்ணுறாங்க. அவங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம்ன்றது இதுதான். நீங்க எதை சொன்னாலும் ஆதாரம் கேட்பீங்க, ஆதாரம் எங்க, ஆதாரம் ஏங்க சம்பந்தப்பட்டவர் இடம் இல்லைன்றாருங்க. எல்லாரும் பினாமியை வச்சு இல்ல பண்றீங்க, பினாமி ஆக்டை கொண்டு வரட்டுமா? அதுல என்ன சரி கொண்டு வாங்க, யாரும் உங்களை கொண்டு வர வேணாம்னாங்க. என்னமோ ஃபைலை திறந்துருவேன், பினாமி ஆக்டை கொண்டு வந்து. நான் என்ன சொல்றேன்னா, பண்ணுங்க, யாரும் உங்களை கைப்பிடிச்சிக்கினது பினாமி ஆக்ட் கொண்டு வர வேணாம். ஆக்ட் எதுக்கு இருக்கு? அதிகாரம் எது இருக்கு? திணிக்கிறதுக்கோ இல்ல அமல்படுத்துறதுக்கோ தானே இருக்கு. திணிக்க வேணாம், அமல்படுத்தலாம் இல்ல, அதிகாரத்தை செலுத்தலாம், பயன்படுத்தணும் இல்ல. அதுக்கு தானே சட்டமன்றம், அதுக்கு தானே ஆட்சியாளர்கள். என்னமோ நான் எத்தனை வந்துருவேன் வாங்க சாமி. என்ன அப்ப என்னன்னா, நீங்க வந்து சும்மா வாய்ஸ் எவடால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, செயல்பாடு இல்லை. இப்போ ஜி ஸ்கொயர் என்ன சொல்லுது? எனக்கு பரந்தூர்ல இடம் இருக்கு, பன்னூர்ல இடம் இருக்குன்னு காட்டுன்னு. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அந்த நிறுவனத்துக்கு இடம் இருக்குன்றீங்க. அந்த நிறுவனத்து சம்பந்தப்பட்ட எனக்கு இடம் இல்லைங்கன்றாரு. அப்போ நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரீங்க. அப்புறமா வந்து என்ன பண்றீங்க சட்டமன்றத்தில்? கரூர் ஃபேக்டரின்றீங்க. கரூர் ஃபேக்டரின்றது என்ன? கரூர் கம்பெனின்றீங்க. கரூர் கம்பெனின்றது என்ன? அதாவது செந்தில் பாலாஜி அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் எல்லா வைன் ஷாப்லும் வாங்கினாங்க. இப்போ அவங்க திருப்பி விஜய் கம்பெனி, இல்லை ஐயா ஆதவ் கம்பெனி, இல்லை அமைச்சர் வினோத் கம்பெனி, சாராய கம்பெனி, ஏதோ ஒரு பேர் வச்சு இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறீங்கல்ல. இப்படி விதந்தாவாதம் பேசிக்கிட்டு இருந்தா சட்டமன்றத்தில் 20 ரூபா பாட்டிலுக்கு போகிறது போயின்னு இருக்குது. இப்போ நாளைக்கு தனுஷ் அவர்கள் அரசியல் வராரு, அவர் வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு தனுஷ் பாடினா இதை விட பயங்கர வைரல் ஆகும். நேற்று திமுக எம்எல்ஏ வந்து ஆதவ் அர்ஜுனா யாருக்கிட்ட பெட்டி தூக்குனாருன்னு தெரியும் அப்படின்னு பேசுறாரு. ரொம்ப பெருமையா இருக்கு இதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்கும்போது. இந்த சண்டை, இந்த கிண்டல், இந்த மோசமான அரசியல் வேண்டாம். ஆதவ் அர்ஜுனாவை பற்றி அப்படி பேசுவதும் அங்கே மாண்பல்ல, மரபல்ல. ஒருத்தர் பெட்டி தூக்குனாரு, பாத்ரூம்குள்ளே உட்காந்துருந்தாரு, இவர் டவுசா தூக்கின்னு போனார். என்னங்க இது சட்டமன்றமா? என்னங்க இது? அதுதான் 2 பேர் வந்து இந்த சீசனில் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. 2 பெண் உறுப்பினர்கள். ஒருத்தங்க சௌமியா அன்புமணி அவர்கள், இன்னொருத்தங்க கேப்டன் விஜயகாந்தோட அந்நியார் அவர்கள், ஓகேங்களா, பிரேம்லதா அவர்கள். இந்த 2 பேர் பேசுகிற பேச்சை பாருங்கள். இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க, இவங்க ரீல்ஸ் போனால் போகாது. ஆனால் ஒரு அரசியல் விளையாட்டை எப்படி விளையாடணுமோ அந்த சட்டப்படி இல்லை அந்த கண்ணியப்படி இவங்க பேசுகிறாங்களா இல்லையா? சட்டமன்றமா சண்டை மன்றமா? ரிஷிவந்தியத்துக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. தர்மபுரிக்கு எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சவங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு நேரம் கொடுக்குறது இல்லைங்க. இப்போ பேசும்போது ஐயா அது வந்து ஏதோ அந்த பஞ்சாயத்துலலாம் பாயிண்ட் வரட்டோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரக்கூடாது, உடனே ஏஞ்சி நின்றுறாரு. ஏஞ்சி நின்று அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு அந்நியாரோட பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, பிரச்சனை இல்லைன்னு யாருன்னா கேட்டாங்களா? சொல்கிற கருத்து என்ன? அதுவும் பேரவைத் தலைவரை பார்த்து அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் யாரை பார்த்து பேசணுன்னே தெரியல, இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை பேரவைத் தலைவரே திமுக சார்பாக இருக்காருன்ற கண்ணோட்டம் வெளியே இருக்கு. அப்படி ஒரு கண்ணோட்டத்தை நீங்க வைக்கிறீங்கன்னா தாவேகா எம்எல்ஏக்களை பார்த்து முறைக்கிறாரு, அதாவது திமுக எம்எல்ஏக்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு கோழி குஞ்சு எப்படி அடகாக்குமோ தன்னுடைய குஞ்சுகளை, அந்த மாதிரி உங்களெல்லாம் அடகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஏதோ பெரிய தாவேகா எம்எல்ஏக்களை காப்பாத்துறாரு. தாவேகாவை நொடி காப்பாத்தி அவங்களை எக்ஸ்போஸ் ஆக விடாம இவர் மறைச்சிக்கிட்டு மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு நடுநிலையிலே இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியாது. நடுநிலை ஒரு சில இடத்துல அவர் தவற வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு. ஏங்க இப்போ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் இதை விட நல்லா பண்ண முடியாதுங்க. இது வந்து நீங்கள் ஜேசிடி பிரபாகர் ஐயாவுக்கு வந்து நான் முட்டு கொடுக்குறேன்னு கூட எடுத்துக்கோங்க. அந்த மனுஷனோட பிரச்சனை என்ன? ஏங்க ஒருத்தர் தாந்தோணித்தனமாக தற்குறித்தனமாக பாட்டு பாடுறது, சம்பந்தம் இல்லாமல் பேசுறது, வைப்பு பண்ணுறது, இதெல்லாம் பொறுத்துக்குன்னு ஒரு பேரவைத் தலைவர் உட்காந்து எல்லாம் அப்படியே கரெக்டாக மாண்பாக நடக்கிற மாதிரியே ஒருத்தர் 6 மணி நேரம் உட்காரனா இவ்வளோ கஷ்டம். இந்த சண்டையில் வந்து சொல்லுவாப்புல, வடிவேல் வந்து கப்பு எனக்கு தான்டா, நான் தான் இவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன், நீ எல்லாம் வீரனே கிடையாது போடா, என்ன போய் அடித்து உனக்கு கப்பானுவாங்களா, அந்த கதை இவர் கதை. இந்த சைடு வந்து சீசன்டு ஆட்கள்,
கொஞ்சம் பிரச்சனை 100 பேர்கிட்ட 90 பேர்கிட்ட இருக்கிறாங்க திமுக அதிமுக. அதை சமாளிக்கிறதே கஷ்டம். சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள். பிரேமலதா விஜயகாந்த் ஒன்று சொன்னாங்களே, ஆளாளுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு 3 பேரே பேசிகிட்டு இருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தாவேகால டேலண்ட்டு இல்லை, தாவேகால பேசுறதுக்கு ஆள் இல்லை, தாவேகால மக்கள் பிரச்சனையை புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னொருத்தர் உசிலம்பட்டிக்காரர் ஒருத்தர் ஏஞ்சி சொக்கா இல்லை உசிலம்பட்டியில் தேடுறாங்களாம் அவரை. போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா உசிலம்பட்டிக்காரங்களுக்கு 2 விஷயம் ஜாஸ்தி. ஒன்று தைரியம் ஜாஸ்தி, இன்னொன்று வாய் ஜாஸ்தி. அன்பாக பேசினா அன்பாக போயிடுவாங்க. இல்லைன்னா அது எப்படின்னா, சொந்த அக்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை என்ன சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டியா, என்ன ஏத்தமாகி போச்சோ, அப்புறம் பார்த்துக்க அக்கா கிட்ட சொல்லி சோத்தில் விஷம் வச்சு விட்ருவேன். இப்படி தான் அவங்க பேச்சுவார்த்தையே இருக்கும். அதாவது விளையாட்டாக பேசுகிறாங்களா இல்லை குதர்க்கமாக பேசுகிறாங்களான்னே தெரியாது. நீங்கள் சாப்பிட வரலன்னா கூட ஒரு மாதிரி அது அன்பாக மிரட்டி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ எல்லாம் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த, எங்கள் அக்காவை கொடுத்ததுக்கப்புறம் தான் உனக்குலாம் ஊர்லேயே மறுவாத, இல்லைன்னா நீ எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, அதான் அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்ப. நான் அந்த புள்ள கண்ணு அந்த எம்எல்ஏ கூட விளையாட்டா பேசிடலாம்ல. அந்த வெள்ளம்ல இப்படி பேசலை. உசிலம்பட்டிக்காரங்க ஆண்டிப்பட்டிக்காரங்க தேனி கம்பம் பெரிய குளத்தில் இப்படி பேசுவாங்க. புரியுதுங்களா? இவர் எப்படி பேசுகிறாருன்னா, எங்கள் ஊர் சோமாலியா 1000 அடிக்கு கீழே தண்ணி போயிடுச்சு, போட்டுக்க சொக்கா இல்லை, பிஞ்ச சொக்காவோட உக்காந்துருக்கோம், சோத்துக்கு வழி இல்லை, நாங்கள்லாம் பஞ்சத்தில் இருக்கிறோம், எங்கள் நீதி யாரும் கேட்க மாட்டாங்களா, வைகையில் தண்ணி போவாதா, வைகையில் ஆற்றுல தண்ணி போகாமலா அழகர் ஒவ்வொரு வாட்டியும் வருஷம் வருஷம் இறங்குறாரு. பச்சை கலர் சொக்கா போட்டு அழகருக்கு ஆற்றுல இறங்குனா அது ஒரு செய்தி, வெள்ளை கலர் சொக்கா போட்டு பட்டாடை போட்டு அழகர் ஆற்றுல இறங்குனா அது ஒரு செய்தி. உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் உசிலம்பட்டி தானா? அதுங்க எல்லா ஊர்லேயும் சிங்கப்பூர்லேயும் பிச்சை எடுக்கிறவன் 10 பேர் இருப்பான், அமெரிக்காலையுமே கோணி பையில் படுத்து போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. அது இல்லை, அதனால் அது பொருளாதாரம் மோசமாக இருக்குன்னு அர்த்தமா? சீரு செஞ்சே வந்துட்டு நான் என்னோட நண்பர்கள் இருக்கிறாங்க, வீடு ஒன்று கிரகப்பிரசம், என்னோட நண்பர் ஒருத்தர் வராரு தேனியிலேருந்து சின்னமனூர்லேருந்து. வரும்போதே வந்துட்டு, சார் இப்போது கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அது ட்ரெயினில் வர்றது கொஞ்சம் இதாகும், நீங்கள் டைம் சொன்னீங்கன்னா நான் அங்கேருந்து கொட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன். ஓ என்னங்க, இல்லைங்க அதெல்லாம் வந்து ஒரு கிரகப்பிரசத்துக்கு போனோன்னா கூட நாங்கள் கொட்டெல்லாம் வச்சு அந்த வரிசையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். இப்போ சீரோட தான் சார் நாங்கள் பண்ணுவோம், அதுதான் ஒரு தோரணையாக இருக்கணும். இப்போ தோரணை காட்டுறதுக்கெலாம் இல்லை, அது 2 BHK லிஃப்ட்லேயே 3 பேர் தான் போக முடியும், கொட்டு இதெல்லாம் வரும், நீ அப்படியே வா அப்படின்னப்போ வந்துட்டு வீட்டில் பெரியவங்களுக்கு ஏலக்காய் மாலை போட்டுட்டு, அது எப்படின்னா நண்பர் தான், ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாமன் மச்சான் அங்காளி பங்காளி மாதிரி கலந்துக்கிடுவாங்க. அவங்கள போயிட்டு சொக்கா இல்லை போட்டுக்க வசதி இல்லைன்னா என்ன பேச்சு? அதாவது இப்போ ஒரு இடத்துல நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, சட்டமன்றத்தில் அதுக்கு திமுக பதில் சொல்லணும்ல. எதுக்கு அங்க இருக்கிற மக்கள் பார்த்துக்கிறோன்னு விட்டோம். அதாவதுங்க இப்போ விழுப்புரம் அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரதானமாக விழுப்புரத்தில் இருக்கிறது யார்? வன்னியர்கள். கடலூர் பேசுகிறோன்னா பிரதானமாக இருக்கிறது வன்னியர்கள். கோயம்புத்தூர்னு பேசும்போது பிரதானமாக இருப்பது கவுண்டர்கள். மதுரைன்னு பேசும்போது கொஞ்சம் மிக்ஸாக இருப்பாங்க, பட் பிரதானமாக முக்குளத்தூர் இருப்பாங்க. தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி அந்த சைட்லாம் பேசும்போது பிரதானமாக வந்து உங்களுக்கு வந்து அகமுடையார் இருப்பாங்க, கல்லர் இருப்பாங்க, மறவர் இருப்பாங்க, அதே முக்குளத்தூர் சமுதாயத்தை கலந்து இருப்பாங்க. ராமநாதபுரத்தில் இன்னும் கன்சாலிடேட் ஆகிருப்பாங்க. சிவகங்கை எடுத்திங்கன்னா, திருப்பத்தூர் எடுத்திங்கன்னா இடையர்கள் அதிகமாக இருப்பாங்க. திருச்சி வரீங்க அப்படின்னா முத்திரையர் நிறையா இருப்பாங்க. புதுக்கோட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலந்து இருக்கும், அங்கே கொஞ்சம் முத்திரையர் இருப்பாங்க. இதே நீங்கள் இந்த சைடு உங்களுக்கு ஒரு சில பெரம்பலூர் அரியல்லாம் எடுத்திங்கன்னா பட்டியலின மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இப்போ சென்னை மாதிரி, இப்போ பெரம்பலூர் மாதிரி இடம், திருச்சி ஈஸ்ட் மாதிரி எடுத்திங்கன்னா பட்டியலின மக்கள் இருப்பாங்க. தூத்துக்குடி எடுத்திங்கன்னா நாடார்கள் இந்து நாடார்னு பிரியும், கிறிஸ்டின் நாடார்னு பிரியும். ஒவ்வொரு இடத்துல பிரதானமான சமுதாயம்னு இருக்கும். அப்போது நீங்கள் பேசும்போது, ஒரு மண்ணை பற்றி பேசும்போது அந்த பிரதானமாக இருக்கிற சமுதாயத்தை புரிந்து பேசணும். இதுதான் அரசியல் மாண்பு. ஒருத்தர் என்னன்றாரு, நான் வந்து இஸ்லாமியர், எங்கள் இஸ்லாமியரெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சபையில் வந்து பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்கா? கேட்டால் அவையில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் சரி அன்னைக்கு குண்டு வெடிச்சுது ஏதோ பதிவு பண்ணாங்க, இப்போ பேச வேண்டியதுக்கு என்ன அவசியம்? நான் நியூ காலேஜில் படித்தவன், புதுக்கல்லூரியில் படித்தவன், ஒழுக்கமாக தான் எனக்கு கல்லூரி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது. அங்கே உலமாக்கள் வருவாங்க, அங்கே அடிக்கடி நமாஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து நோன்பு ரம்ஜானில் இருக்கும்போது ஒழுக்கமான விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டவன். அது ஒரு ஒழுக்கத்துக்கு உண்டான ஒரு மதம்.
அந்த மதத்தை நான் நேசிக்கிறேன். ஆனா இவரு அந்த மதத்துல இருந்து வரவங்கள இவரே தப்பா பேசுறாரு. இவரே என்ன பேசினாரு? அருமை நண்பர் தான் அவர் எனக்கு. அவரே என்ன பேசினாரு? சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு முன்னாடி விஜய் சார் படத்துல வந்து இஸ்லாமியரை தப்பா காட்டுறாரு. விஜய்க்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அப்புறம் இன்னைக்கு ஒருத்தர் வந்து உஸ்லம்பட்டிக்காரன் இப்படி ஒருத்தர் பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? ஏன் இப்படி சார் இன்னைக்கு அரசியல் சூழல்ல மாறிடுச்சு. ஓ இல்லங்க, அரசியல் சூழல் மாறுங்க. திமுக கூட்டணி நீங்க இவ்வளவு பேசுறீங்க, திமுக கூட்டணி நின்னு ஜெயிச்ச அவரே மாத்தி தானே பேசுறாரு. ஆமா, அவர் வந்து அதாவது வன்னியரசு இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னா இவங்க ஏதோ பாவம் எமோஷனலா பேசுறாங்க. ஐயா முஸ்தபா கூட அவர் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பாரு. நான் இல்லைன்னு சொல்லல. 4 பேர் 4 விதமா பேசியிருப்பாங்க. அதனுடைய வலி வந்து அப்படி பிரதிபலிச்சுதா என்னன்றது தெரியல. ஆனா வன்னியரசு அவர்கள் பேசுவது முழுக்க முழுக்க விஷமத்தனமானது. சந்தர்ப்ப சூழ்நிலையோட உச்சமா ஐயா போயிட்டார். ஏன் அப்படின்னா இதே அயோத்திதாஸ் திட்டமாகட்டும், அதே மாதிரி எம்சி ராஜா கட்டடம் கட்டினப்போ அப்போ வந்து சைதாப்பேட்டையில் கட்டினப்போ மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நெருக்கத்தில் அப்போல்லாம் வந்து அந்த திட்டத்தை பாராட்டி பேசினாங்க இவங்க. அதே வேங்கை வயல் மற்ற விஷயம் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கெல்லாம் கூட பெருசாக பேசலை. அப்போ ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியை பற்றி பாராட்டி பேசணும். அந்த கட்சி ஆட்சியை விட்டு போயிடுச்சுன்னா அந்த கட்சியை விமர்சனம் பண்ணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஆட்சியில பங்கு கொடுத்தாங்கன்ற அடிப்படையில் தானே பேசுறாரு. கோட்பாடுன்றாருங்க. ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுன்றது அரசியல் கணக்கு, கூட்டணி கணக்கு. நீங்க 108 சீட்டு வந்ததுனாலையும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனாலதான் உங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தாங்க. ஏன்னா 180 சீட்டு வச்சுக்கிட்டு வாங்க விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில வந்துருங்க, வன்னியரசு அமைச்சர் அவங்கன்னு கொடுத்தாங்களா? அவங்களுக்கு தேவை அதனால கொடுத்தாங்க. அதை கோட்பாடுன்றீங்க. கோட்பாடு தேவையை காலம் உருவாக்கி இருக்குல்ல சார். இல்லைங்க, கோட்பாடுன்றது வேற, கொள்கைன்றது வேற, கூட்டணின்றது வேற, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது வேற. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது சார் எல்லாம் கொள்கை கூட்டணியா தானே இருந்தாங்க. அப்ப ஏன் கொள்கை கூட்டணி ஒழிஞ்சு போச்சு? அரசியல் சூழ்நிலை மாறிடுச்சு. கடைசி சூழ்நிலை மாறல. கல்லாப்பேட்டி கூட்டணின்னாங்க. கல்லாப்பேட்டி எங்க இருக்கும்? ஆளுகிற கட்சி கிட்ட இருக்கும். அப்ப கல்லாப்பேட்டி எங்க இருக்கணும்? இப்போ ஆளுகிற கட்சி கிட்ட இருக்கணும். கல்லாப்பேட்டி அங்க போனோம்னா கூட்டணி அங்க போயிடுச்சு. இங்க இருந்த கல்லாப்பேட்டி கூட்டணி அங்க போயிடுச்சு. அவ்வளவுதான். இதை நான் சொல்லல, விஜய் சார் தான் சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். அப்போ உங்களுக்குலாம் பேர் என்ன? நீங்க வேணா வச்சுக்கோங்க, ஐயுஎம்எல், சிபிஐ, எம் என்ன வேணா வச்சுக்கோங்க, விசிகா வச்சுக்கோங்க, மதிமுக வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சாரு அன்றைய மரியாதைக்குரிய ஐயா விஜய் சார். கல்லாப்பேட்டி கூட்டணின்னு உங்களுக்குலாம் பேர் வச்சாரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் கல்லாப்பேட்டியோட போய் சேர்ந்துட்டீங்க. அப்ப இப்ப கல்லாப்பேட்டி கூட்டணி எங்க இருக்குது? அங்க இருக்கு. கல்லாப்பேட்டி கூட்டணி என்ன பண்ணோம்? ஆளுகின்ற அரசை பார்த்து அன்பா நடந்துக்கும். கல்லாப்பேட்டி கூட்டணி என்ன பண்ணோம்? எதிர்கட்சிகளை பார்த்து பாசிசம், பாயாசம், அது இது. அவங்க வந்து சமூக நீதிக்கு போராடல. சரி 5 வருஷம் கூட இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தீங்களா? சமூக நீதிக்கு நீங்க என்ன நட்டு வச்சீங்க? என்ன பண்ணீங்க சமூக நீதி? இன்னொன்னு, சமூக நீதினா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பட்டியலின மக்களுக்காக பேச தோண்டி தான் சமூக நீதின்றாங்க. அப்படி கிடையாது. எல்லா சமூகத்துக்கும் பேசுறது தான் சமூக நீதி. ஒருத்தங்களுக்கே செஞ்சுன்னு இருக்கிறது கிடையாது சமூக நீதி. யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கரெக்ட். 50 வருஷமா செஞ்சுட்டு தானே இருக்கோம். யாரும் இங்க இடஒதுக்கீடு தப்புன்னு சொல்லலையே, யாரும் கீழே இருக்கவங்க மேல வருது தப்புன்னு இல்லையே. நான் ஒரு பத்திரிகையாளரா பட்டியலின மக்களோட பிரச்சனையை நான் அதிகமா பேசுறவன். அதனால யாருன்னா எதனா ஒரு பாதிப்புன்ட்டா உடனே தலித்து. இப்போ எதுக்கு இப்போ இவர் வந்து தலித்து கார்டை ப்ளே பண்றாரு? என்ன குறை? இப்போ ஐயா வன்னியரசு, நான் தென் மாவட்டத்துல இருந்து பாதிப்புக்குள்ளாய் வந்தேன், இப்போ என்னவா இருக்கீங்க? கொண்ட வச்சாரு. தலித்து பேச விடாம நாங்க நடன நிகழ்ச்சி நடக்குதா? உடனே அமைச்சர் விஸ்வநாதன் பக்கத்துல நினைச்சுக்கிறாரு. தலித்து பாசம்லாம் உள்ள வச்சுக்கோங்க, இருக்கட்டும். உங்க பாசத்தை பார்க்கணுமா? அத இல்ல, அவங்க அப்படி பார்க்கல. நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, அந்த பாசத்தை வச்சுக்கோங்க, மக்களுக்கு செய்யுங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் சிறுபான்மையினர் மக்களுக்கும் அப்படி பார்த்தா எதிர்க்க இருக்கிற பதில் சொல்றவங்களும் தலித் இருக்காங்கல்ல. அதெல்லாம் வேணாங்க. தலித்துக்கு தலித் தான் பதில் சொல்லணும். தலித்தோட அரசியல் வந்து தலித் முடியும், அதெல்லாம் நான் போகல. நான் என்ன சொல்றேன்னா, பட்டியலின மக்கள் மேல நீங்க பாசமா இருங்க. இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு வந்து பதவியில் இருக்கிறார், ரைட்டா? அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிறார், மாண்புமிகு அமைச்சர். எங்க ஒரு 1000 தலித்தை தத்தெடுத்து பணக்காரன்லாம் ஆக்க சொல்லுங்க, கூப்பிட சொல்லுங்க. தலித் பொருளாளர் எல்லாரையும் கூப்பிட சொல்லுங்க. அதாவது தலித்துல உற்பத்தியாளர் இருப்பாங்க இல்லையா, தலித் அமைப்புகள்ல வந்துட்டு தொழில் முனைவோர் இருப்பாங்கல்ல, கூப்பிடுங்க. தனியா நீங்க விசிகா கட்சி சார்பாவோ எதுவோ போட்டு பணக்காரன் ஆக்குங்க, அவங்களுக்கு உண்டான படிக்க வைங்க, சொந்த செலவு பண்ணுங்க. அதான் எல்லாம் சொல்றாங்களா, தாவேக்கால விஜயண்ணா வந்து தான் கை காசை எடுத்து செலவு பண்றாராம், வீடெல்லாம் வித்து செலவு பண்றாராம் அப்படின்னு ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டத்தை, அதை குறிப்பா பெண்களை பேச விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எதனா ஆக்கப்பூர்வமா பண்ணி காட்டுங்க. திருப்பி அவங்க வந்து எங்களை ஒடுக்குனாங்க, இவங்க அத்தை பண்ணாங்க, அதெல்லாம் தெரியும். யாரும் இங்க தெரியாமலாம் இல்லை. அம்பேத்கர் ஐயா எழுதின அரசியல் சட்டத்துல போதிய அளவுக்கு பாதுகாப்பு, கீழே இருக்கிறவங்க மேல முன்னுரிமை வரணும்லாம் வந்திருக்குது. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க.
புரியுதுங்களா? தேவேந்திர குலால மக்களுக்கு வந்துட்டு ஒரு சிலர் வேணுன்றாங்க ரிசர்வேஷன். ஒரு சிலர் நாங்க என்ன பட்டியல்ல சேர்க்காத நான் வெளியில வரேன்ற அளவுக்கு ஒரு சிலர் பேசியிருக்காங்க. ஒரு காலத்துல நாடார்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாடார்கள் வந்து சிறப்பா மேம்பட்டு வந்திருக்காங்க. தொழில்ல வந்து இன்னைக்கு தொழில் முனைவோரா மாறி இருக்காங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் பட்டியலின மக்கள் இப்படி சொல்லி 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 நீங்க அரசியல் பண்ண போறீங்க? இன்னொன்னு, இப்ப ஒரு சாதியிலேருந்து ஒரு சாதி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இல்ல திருமணத்தால சண்டை நடக்குது. இல்ல காதல்னால சண்டை நடக்குதுன்னா, குடும்ப பிரச்சனை. நீங்கலாம் ஏன் தலையிடுறீங்க? அப்போ எனக்கு என்னன்னா, இந்த சாதிய பிரச்சனை வந்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம அரசியல் பண்ண முடியும். நான் சொல்றேங்க, எழுதி வச்சுக்கிறேங்க. 1000 கோடி உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்க எந்த ஜாதின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. 4 பேர் எங்க போனாலும் எதனா ஒண்ணு சொல்லுவான். புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் இப்போ இவரு பக்கெட் தூக்குனாரு, இவரு வந்து பெட்டி தூக்குனாருன்னு பேச்சு வருதா? அந்த மாரி யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் பொது வாழ்க்கையில இப்ப நான் பேசுறேன். என்னன்னா எல்லாரும் பாராட்டுறாங்களா? யாரோ எங்கேயோ ஒரு 10 பேர், 5 பேர் ஆபாசமா பேசுறாங்க இல்லையா? கடந்து போற பக்குவம் வரணுங்க. அண்ணா அத தான் சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. பக்குவப்படணும், இலகுவாகணும். விமர்சனம் என்பதோ அதெல்லாம் வரதான் செய்யும். என்ன எல்லாரும் சமுதாயத்துல எல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் ஏத்துக்கணும்னு இருக்கா? நான் பேசுற கருத்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதையும் நான் மதிக்கணும் இல்லையா? இவரு ஆனா அத விட்டுட்டு வன்மத்த கக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறீங்க பேரவையில. ஐயா வன்னியரசு. ஒண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, இல்ல சிம்பத்தி வேவ் பண்றீங்க. அப்புறம் அவரு ஐயா விஸ்வநாதன். படிச்சதையே 2 வாட்டி. பேரவைத் தலைவரே, பேரவைத் தலைவரே, பேரவைத் தலைவரே, பேரவைத் தலைவரே இப்படி. நடக்காது என்றார்கள், முடியாது என்றார்கள். அப்புறம் திருப்பி நடக்காது முடியாது என்றார்கள். சேர்த்து சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, சொல் பொருள், மெய் பொருள். இவருக்கு நல்ல தமிழ் உச்சரிப்பு வருதுன்றதுக்காக என்ன தாவேகாவை அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல என்ன உங்க நோக்கம் என்ன? எனக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியும். தாவேகா எம்எல்ஏ எல்லாம் தத்தி தத்தி படிக்கும்போது நான் பாருங்க அப்படியே வார்த்தை மெர்சலாவாம படிக்கிறேன். ஒரு அமைச்சரா இருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுகிட்ட என்ன 3 வாட்டி படிப்பாங்களா பச்சதிய? நீங்க அமைச்சர் ஆவுங்க, என்ன வேணா ஆவுங்க சாமி. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ ஒரு சீரியல் பார்க்குறீங்க. 3 வாட்டி அதே காட்சி, அதே மாரி வேற வேற மாடுலேஷன்ல காட்டினா பார்ப்பீங்களா? இது ஸ்கிப் பண்ண முடியாது. அவங்களுக்கு நெறைய பேருக்கு என்ன, விஜய் அண்ணாவ காட்டுவாங்களா ஸ்க்ரீன்ல? விஜய் அண்ணா சிரிச்சாரா? விஜய் அண்ணா கோட் போட்டாரா? விஜய் அண்ணா வந்து பார்த்தாரா? அதுக்கு தான் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள்லாம் பெரிய அப்படியே வந்து சொற்பொறியாளர்களே திமுகல பயங்கரமா பேசுவாங்க, அதிமுகல பயங்கரமா பேசுவாங்க, தாவேக பயங்கரமா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் இல்ல. விஜய் அண்ணாவ பார்க்கணும். அதுக்காக பார்க்குறாங்க நெறைய பேர் சட்டமன்றம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? விஜய் அண்ணாவோட அந்த முக்கியத்துவத்த பெறணும்னு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. சட்டமன்ற உறுப்பினர்களே, நாங்க எங்க தலைவர பார்க்க முடியல பின்னால இருக்கிறதுனால. ஒரு பெரிய முன்னாடி வந்து ஸ்கிரீன் வைங்க. உட்கார்ந்துக்கங்க. ஒரு பெரிய ஸ்கிரீன் வைங்க. அவரு சிரிக்கிறாரா, முறைக்கிறாரா நாங்க பார்க்கணும்னு கேக்குறாங்கல்ல. அது வந்து நீங்க மக்கள் பார்க்கிறது இருக்கட்டும். இல்ல, இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களே அவர பார்க்க தான் சார் வராங்க. என்னோட அதாவது அருமை சகோதரர் சாட்டை துருமுருகன் ஒரு காணொளியில பார்த்தேன். ஸ்க்ரீன்லலாம் சுருக்க முடியாதுங்க விஜய் சார. ஸ்க்ரீன்ஷாட்ல தான் வைக்க முடியும். என்னால முடியல 3 செகண்டுக்கு மேல. அவரு 30 செகண்ட் இருக்கிறாரு. அவரு 3 மணி நேரம் இப்படியே இருக்கிறாருங்க. அமைதியா இருந்து எதையும் சாதிக்க ஒரே ஒருத்தர் தான் டஃப் குடுக்க முடியும். அவரு இப்ப இருக்கிறாரா இல்ல வேற வேலைக்கு போயிட்டாரா எனக்கு தெரியாது. மகாபலிபுரத்துல போனீங்கன்னா ஒருத்தர் கையில இப்படி ஒண்ணு வச்சு இப்படியே நிப்பாரு. நீங்க சிரிப்பு காட்டணும்னு வாங்க, முடிஞ்சா அவரை சிரிக்க வைங்க, முடிஞ்சா அவரை வெறுப்பேத்துங்க. அப்படியே இருப்பாங்க. நிறைய பேர் இப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்க, மண்ணள்ளி போடுற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் பேசுவாங்க. அப்படியே இருப்பார். ஒரு வேலை ஐயா பிரபு கூட அந்த வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. கவுண்டமணி ஐயா போய் உனக்கு ஒரு அருமையான ராஜாங்க வேலை வாங்கி தரேன் பாரு நம்பர் அப்படியே நிற்பார். அந்த மாதிரி இருக்குது சட்டமன்றத்தில் ஒரு சிலர். அப்படியே ஆக்ஷனே இல்லாமல் ஆக்டிவிட்டி இல்லாமல். இப்போ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ், நீங்கள் வந்தவொடனே என்கிட்ட என்ன கேட்டீங்க? பார்த்தீங்களா சேர் மாதிரி உட்காந்தாரு, பார்த்தீங்களா டேபிள் எல்லாருமே இடம் மாதிரி உட்காந்த முதல்வர். இப்போ நம்ம இடம் மாதிரி உட்காந்துருப்பின்னு அதுக்கு இல்லை. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிட்டு பன்னூரில் விமான நிலையம் வரப்போகுது, இடம் மாற்றியாச்சு, இங்கே 4000 ஏக்கர் இல்லாத முதலமைச்சர் சார். ஈகோ இல்லாத முதலமைச்சர் 4 பேர் வெளில சொல்லணும். நீங்களே ஆள் வச்சு சொல்லிக்கூடாது. ஈகோ இருக்கா இல்லையான்றது மக்கள் போக போக பார்த்துக்குருவாங்க. புரியுங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த திட்டமிட்ட அந்த பிரச்சாரம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்தை குறைத்து விட்டு சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதை பேசணும். இப்போ செம்மஞ்சேரியில் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப் உருவாக்குறதா இருந்தாங்க. அந்த திட்டமும் ரத்தாயிருக்கு. சரி வேற இடத்துல கொண்டு வரணுவாங்க. இதே தானே ஒரு ஆட்சி போனா அந்த திட்டங்களை ரத்து பண்ணிட்டு வேற அதாவது ஜேபிஆருக்கு சொந்தமான இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல அரசு வந்து இதை கொண்டு வராங்கன்றலாம் பேசப்பட்டுச்சு.
செம்மஞ்சேரி வந்து ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டு செம்மஞ்சேரியை பத்தி புரிஞ்சுக்கணும். செம்மஞ்சேரியில வந்து நெறைய வந்து இந்த சென்னையில இருந்தவங்கள நெறைய பேர வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா எடுத்து போய் விட்டாங்க. அதாவது சாலை ஓரத்துல இருந்தவங்க, ஆத்து ஓரத்துல இருந்தவங்க, உங்களுக்கு வந்து இந்த பக்கிங்ஹாம் கனாலு ஆக்கிரமிப்புன்ற பெயர்ல ஆக்கிரமிப்புன்ற யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்புன்ற பேர்லயோ, இல்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்களோ, அவங்கள எல்லாருமே வந்து மறுவாழ்வுன்ற பேர்ல எத்தன பேர் நெறைய பேர செம்மஞ்சேரியில விட்டாங்க. அந்த திடீர் நகரு, அப்புறம் கண்ணகி நகர் அந்த மாரி அங்கங்க எடுத்துட்டு போய் விட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு மாணவர்கள், இளைஞர்கள் வந்து நெறைய வந்து இன்னும் பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கு. பக்குவம்னா அவங்களுக்கு விளையாட்டு பொருட்கள், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, வசதிகள்லாம் பண்ணி குடுக்கணும். ஏன்னா, ஒரு இடத்துல இருந்தவங்க இப்போ சேட்பட்ல இருந்தவங்கள தூக்கின்னு போய் நீங்க வேற இடத்துல வைக்கிறீங்க. ஆ பெரம்பூர்ல இருக்கிறாங்கன்னா, அவங்கள தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கிறீங்க. வேசார்பாடியில இருக்கிறாங்கன்னா, அவங்கள தூக்கி போய் வேற இடத்துல வைக்கிறீங்க. அந்த மாரி வேற இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கும்போது, அவங்களுக்கு உண்டான வசதிகள் செய்யணும். அப்படி பார்க்கும்போது, செம்மஞ்சேரிக்கு எவ்வளவு செஞ்சாலும் நல்ல விஷயம் தான். இப்போ செம்மஞ்சேரி பக்கத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க அந்த பக்கத்துல தான் இன்னைக்கு கபடி பிளேயர்ஸ் நெறைய பேர் வந்திருக்காங்க. சிங்கப்பெண்கள் உண்மையிலேயே அங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு ஒரு கபடி கோச் வந்து இது பண்ணி, அவர் வந்து அவரால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வராரு. அந்த மாரி இன்னும் ஒரு குத்து சண்டை, கேரம்மு, கபடி இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்தா, ஒரு ஒரு வட சென்னைக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து நீங்க அந்தந்த இடத்துல அங்கங்க ரெப்ளிகேட் பண்ணீங்கன்னா, அது நல்லா வரும். அந்த மாதிரி இப்போ செம்மஞ்சேரியில இப்போ இன்னொன்னு ஐயா ஆதவ் வந்து நெறையா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்லாம் கட்டணும்னு ஒரு முனைப்பு காட்டுறாரு. எனக்கு அந்த விஷயத்துல அவரோட 100% உடன்பாடு. அமைச்சர் வந்து அந்த மாரி விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி செம்மஞ்சேரி இல்லன்னா வேற எங்க அடுத்து சோழிங்கநல்லூரா? இல்ல வேற எங்கனா? எதனா ஒரு இடத்துல ஒரு 2 வருஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஈஸி உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதோ, இல்ல ஒரு ட்ராக் ரெடி பண்றதுன்றதோ, ஒரு ஆஸ்பத்திரி கட்டுற மாரியோ, இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுற மாரியோ, ஒரு பிரிட்ஜ் கட்டுற மாரியோ கஷ்டம் கிடையாது. என்னன்னா, இப்போ மத்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்னன்னா, கீழ லைன் இருக்கும், ட்ரைனேஜ் லைன் இருக்கும், இல்ல மேல வந்து எலக்ட்ரிக் கேபிள் போகும். அத பாஸ் ஓவர் பண்ணணும். இல்ல நீங்க வந்து ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கட்டுறீங்கன்னா, ரயில்வே கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுறீங்கன்னா, அது ரொம்ப நேரம் இருக்கு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா பீரியட்ல தான் அது நேரு ஸ்டேடியம் கட்டுனாங்க. இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது அது ஒரு ஒரு பிரம்மாண்டமா அழகா இருக்கு. சர்வதேச அளவுல இளைஞர்களும் விளையாட்டு வீரர்கள் தயார் பண்ணுவதற்கு ஒரு புகலிடமாக இருக்கிறது. அந்த மாரி காம்ப்ளெக்ஸ் அந்த மாரி ஸ்டேடியம் நெறைய கொண்டு வரணும். அது இளைஞர்களை வந்து போதை அந்த மாரி விஷயத்துலருந்து மீட்டெடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இன்னும் நெறைய கேஷ் பிரைஸ் குடுக்கும் விளையாட்டுகளுக்கு. இப்ப அட்லீஸ்ட் அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து இந்த அரசு வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும். இல்லன்னு சொல்லல. இப்ப வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப செங்கல்பட்டுல கேரம் டோர்னமெண்ட். செங்கல்பட்டுல வந்துட்டு குத்துச்சண்டை டோர்னமெண்ட். செங்கல்பட்டுல வந்து கராத்தே. இல்ல வந்து உங்களுக்கு அரியலூர்ல வந்துட்டு ஒரு 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 பாக்ஸிங் நடக்குது. இல்ல கன்னியாகுமரியில வந்து ஒரு வாள்வீசி சண்டை நடக்குது. இல்ல தூத்துக்குடியில ஒரு வாலிபால் டோர்னமெண்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அப்படி நடக்கும்போது என்ன பண்ணும்னா, அதெல்லாம் வந்து அரசு வந்து அந்த கேஷ் பிரைஸ் இருக்குல்ல, வெற்றி பெறுகிற அணிக்கு அந்த பரிசு தொகை வந்து அதிகமா குடுக்கும். அரசே வந்து அது முன் வந்து பண்ணும். ஒரு ஒரு மாவட்டத்துக்கு இப்போ முதலமைச்சர் ட்ராஃபி இருக்கு. அந்த மாரி பண்ணும்போது என்னன்னா, போய் என் பையன் கிரிக்கெட் விளையாடுறான். லோக்கல்ல கிரிக்கெட் விளையாடுறாப்புல, அதுல வருமானம் வருது. என் பையன் கால்பந்து ஆடுறான். டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர். ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டாங்க, நேஷனல் பிளேயர் ஆயிட்டாங்க, இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகுது. அது பெரிய தொலைவு. எல்லாருமே வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு போய் பங்கு பெற முடியாது. இல்ல நேஷனல்ஸ் ஆட முடியாது. இந்த மாரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட லெவல்ல என் பையன் நல்லா வாலிபால் விளையாடுவாங்க. மாவட்ட லெவல்ல எங்க பொண்ணு வந்து நல்லா குத்து சண்டை போடுவா. அப்படின்ற அளவுக்கு பெற்றவர்கள் வந்து பெருமைப்படுற அளவுக்கு அரசு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பணத்த வந்து கொஞ்சம் செலவு பண்ணி, இந்த பரிசு மாரி குடுக்கும்போது என்ன ஆயிடும்னா, அது வந்து ஒரு வாழ்வாதாரமா அது மாறும். விளையாட்டு வந்து ஒரு வாழ்வாதாரமா இன்னும் இன்னும் மாறும். அப்ப என்ன ஆகும்னா, நெறைய இளைஞர்கள் வந்து எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு போணும். இந்த மாரி பண்ணும்போது இளைஞர்கள் ஆரோக்கியம் ஒண்ணு. இன்னொன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒண்ணு உங்களுக்கு வந்துச்சுன்னா, அவங்க போதை அந்த மாரி விஷயம் கத்துக்கிட்டாலும் அதுலேருந்து மீண்டு வருவாங்க. ஏன்னா, அந்த விளையாட்டுக்கு வந்து அந்த ஒரு ஒரு எண்ணோட்டம் மனநிலை தானே. ஒரு மனசு என்ன சொல்லுது? காலையில 5 மணிக்கு எந்திச்சு பயிற்சி எடுன்னுது. இன்னொரு மனசு என்ன சொல்லுது? 8 மணி ஆனா கை ஒதுருது, கடைக்கு போன்னு சொல்லுது. 2மே மனநிலை தான். இந்த மனநிலை மாற்றத்த வந்து உடற்பயிற்சி கூடம், ஜிம்மு இந்த மாரி விளையாட்டு தடவாடல் இடங்கள் இதெல்லாம் மாத்தும். அதனால அரசு வந்து அதுல எவ்வளவு ஒதுக்குனாலும் தப்பு இல்ல. அந்த மாரி விஷயத்துல வந்து ஐயா ஆதவர்ஜுனா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதனால அவரு அதெல்லாம் இந்த இந்த ஆட்சி காலத்துல அத பண்ணணும். வலி சண்டை வலிக்கிறத விட்டுட்டு, இளைஞர்களுக்காக அவர் இன்னும் நல்லா செயல்படணும். நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.